உங்களுக்கு இப்போ அவசரமாக காசு தேவைப்படுது. நான் உங்களுக்கு காசு தர தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் நிறைய டாக்குமெண்ட் எல்லாம் தர தேவையில்லை, நிறைய இடங்களில் சைன் வைக்க தேவையில்லை. உங்களுடைய ஐசியும் ஃபோன் நம்பரும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் மட்டும் இருந்தால் உங்களுக்கு நான் லோன் தரேன். ஆனால் அந்த லோனை பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட காலத்துக்கு இடையில 7 நாளுக்கு இடையிலையோ இல்லாட்டி 10 நாளுக்கு இடையிலையோ நீங்கள் கட்டணும். அப்படி கட்டாட்டி நாங்கள் இன்னும் சில பிரச்சனைகளுக்கு கொண்டு போவோம். அதை எப்படின்னு சொன்னால், உங்களோட ஃபோனில் இருக்கிற கண்டெக்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எப்போ எங்களோட ஆப்பை இறக்குறீங்களோ அப்போ உங்களோட ஃபோனில் இருக்கிற கண்டெக்ட்ஸ், உங்களோட ஃபோனில் இருக்கிற யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கால் லாக், அது மட்டும் இல்லாமல் கேலரி, மெசேஜஸ் அப்படின்னு சொல்லி கேமரா உட்பட நிறைய விஷயங்களை நாங்கள் அக்சஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். ஒருவேளை நீங்கள் காசு கட்டுறதுக்கு பிந்திட்டுனாலோ இல்லாட்டி காசு கட்டுறதுக்கு மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட அதில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற விஷயத்தை வச்சு உங்களை நாங்கள் விரட்டுவோம். இது ஒன்றும் சும்மா சொல்கிற விஷயம் ஒன்று இல்லை. உண்மையிலேயே ஆன்லைன் லோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாஃபியாவால் நடத்தப்பட்டு வருகின்ற ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு காணொலி ஒன்று தான் இது. அதாவது இணையத்தினூடாக நாங்கள் பெறக்கூடிய ஆன்லைன் லோன், இதை பற்றி தான் இன்றைய தினம் உங்களோட நிறைய விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நான் ஆர்ஜி பிரசாந்தன் ஷான், இலங்கை தமிழ் வானொலி அறிவிப்பாளன், தொகுப்பாளன். இன்றைக்கு தான் இந்த சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைன் லோன் அப்படின்ற விஷயத்தை பற்றி நீங்கள் நிறைய இடங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னு நாங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரதூரமான ஒரு பெரிய ஒரு அமைப்பே இருக்குது. அவசரத்துக்கு எங்கள்கிட்ட காசு இல்லாட்டி என்ன செய்வோம்? சில பேருக்கு கடன் வேண்டுவோம். அப்படியும் வேண்ட முடியாத சூழ்நிலையில் என்ன செய்வோம்? நமக்கு ஃபேஸ்புக்கில் இல்லாட்டி யூடியூப் எடுக்கும்போது ஒரு அட் ஒன்று வரும். நீங்கள் 2 டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதும், உங்களுக்கு நாங்கள் லோன் தரோம் அப்படின்னு சொல்லி அந்த அட் வரும். அந்த அட்டை பார்த்துட்டு நாங்கள் என்ன நினைப்போம், ஓகே இதில் எடுக்கலாம், இப்போதைக்கு நம்மளோட பிரச்சனையை முடிக்கலாம். அந்த டைம் அதுக்கு பிறகு வர போகிற பிரச்சனையை பற்றி நாங்கள் சிந்திக்க மாட்டோம். உடனே எங்களுக்கு தோணுது என்னென்னு சொன்னால், இந்த டைம் எனக்கு இந்த காசு தேவை, 5000 ரூபா தேவைன்னு சொன்னால் இந்த லோன் எடுத்து இந்த பிரச்சனையை முடிச்சு கொள்கிறேன், பிறகு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் லோன் எடுக்கிறீங்க. அப்படி அவங்க லோனை உங்களுக்கு தர்றதுக்கு முதல் சில விஷயங்களை அக்சஸ் பண்ணி கொள்வாங்க. அந்த ஆப்பை நீங்கள் இறக்கணுன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது அவங்க அக்சஸ் பண்ணுறது என்னென்னு சொன்னால் உங்களோட ஃபோனில் இருக்கிற கான்டெக்ட்ஸ், யார் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி அக்சஸ் பண்ணுவாங்க. மற்றது நீங்கள் யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கீங்க, இப்போ குறிப்பிட்ட நாளில் யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு யார் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த கால் லாக், இதை அக்சஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோனில் இருக்கிற மெசேஜஸ், யாருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை அக்சஸ் பண்ணுவாங்க. உங்களோட ஃபோனில் இருக்க ஆப்ஸ், என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அக்சஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை பேங்கிங் ஆப் இருந்தாலும் கூட அதை கூட சில நேரங்களில் அவங்க அக்சஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோனில் இருக்கிற கேலரி, வாட்ஸ்அப் சேட், இது மட்டும் இல்லாமல் கேமரா, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கும் எந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான விஷயம் உண்டு அப்படின்னு சொல்லி. என்று சொன்னால் எங்கள்கிட்ட இருக்கிற சில விஷயங்கள், அதாவது நாங்கள் மறைத்து வைக்க வேண்டிய சில விஷயங்கள், அந்தரங்கமான விஷயங்கள் அவங்கள்ட்ட கிடைச்சிட்டேன்னு சொன்னால் அதை வச்சு அவங்க மிரட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ ஆப்பை இறக்கியாச்சு, டாக்குமெண்ட்ஸை கொடுத்து லோன் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 5000 ரூபா எடுக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1500 ரூபாயோ 1900 ரூபாயோ போட்டு உங்களுக்கு 7 நாளைக்கு இடையில் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் கட்டுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், ஓகே சார் நீங்கள் முதல் லோனை காட்டிட்டீங்க, அதனால் உங்களுக்கு நாங்கள் இப்போ ஒரு 10,000 ரூபா தரோம், ஒரு 3000 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கட்டணும் அப்படின்னு சொல்லி எடுப்பீங்க. அதையும் கட்டி முடிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த ஆசையை தூண்டுறது இருக்கு இல்லையா, ஆசையை திரும்ப தூண்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஆஃபர் இருக்குது அது இதுன்னு சொல்லி நிறைய மெசேஜஸ் அனுப்பி உங்களை திரும்ப நீங்கள் காசு எடுப்பீங்க, கட்டுவீங்க, காசு எடுப்பீங்க, கட்டுவீங்க. இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வட்டி அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதை மாதிரி பல மடங்கு கட்டியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருவேளை உங்களால் காசு கட்ட முடியலை, எல்லாருக்கும் பிரச்சனை வரும் தானே, காசு கஷ்டம் வரும், சில இடங்களில் காசு கட்ட முடியாமல் இருக்கும். அப்படி வரும்போது தான் அவங்களுடைய உண்மையான முகம் உங்களுக்கு தெரியும். காசு கட்டுறதுக்கு ஒரு நாள் பிந்தினாலும் கூட உங்களுக்கு திரும்ப கட்ட சொல்லி மெசேஜ் வந்து கொண்டிருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையை சொன்னாலும் கூட கொஞ்சம் டைம் ஆகிட்டு வைங்களேன், உங்களோட ஃபோனில் நீங்கள் யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்கீங்களோ எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லுவாங்க, ஓகே இப்போ உங்களோட பேர் சுரேஷ்ன்னு சொன்னால், வணக்கம் நாங்கள் இப்படி சுரேஷ் லோன் ஒன்று எடுத்துருக்கார், நீங்கள் அவருக்கு சொல்லி நீங்கள் லோனை கட்ட சொல்லுங்களேன், அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் லோனை கட்ட சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவரே கான்டாக்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி திரும்ப பிரச்சனை. அப்போ ஒரு 10 பேருக்கு உங்களோட ஃபோனில் இருக்கிற கான்டாக்டில் இருக்கிற ஒரு 10 பேருக்கு கால் பண்ணும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, இவன் பே காட்டுறான், இவன் பெரிய ஒரு ஃப்ராடு,
அப்படி லோன் எடுத்துகிட்டு எங்களோட நம்பர் எல்லாத்தையும் ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்கார், ஒரு கேரண்டியை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு உண்மை தெரியாது, இவரோட ஃபோனில் இருக்கிற, அதாவது சுரேஷ்ன்றவரோட ஃபோனில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டெக்ட்ஸ் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணி ஒரு தவறான முறையில் எடுத்து தான் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு விளங்காது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால், அவரோட நம்பரை தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் கேரண்டிக்கு, அதனால தான் கால் பண்ணி எங்களுக்கு இப்படி சொல்கிறாங்க, இதனால் நாங்களும் மாட்டுப்படுவோம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. இப்படி பிரச்சனைகள் வரும். இன்னும் சில கேர்ள்ஸ்ன்னு சொன்னால், கேர்ள்ஸும் சில பேர் லோன் எடுத்துன்னு சொன்னால் அவங்கள கொஞ்சம் வித்தியாசமான முறையில் உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது எங்கள்கிட்ட, எடுத்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் தவறான வழிகளில் எடுத்து ஏஐ மூலமாக எடிட் பண்ணி தவறான வழிகளில் உங்களுக்கு மானபங்கப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு சில விஷயங்களை செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் தான் பெண்களை விரட்டுவாங்க. இது போக இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில ஃபேக்கான லெட்டர்ஸ் அனுப்புவாங்க. அதாவது உங்களோட மேலே நாங்கள் போலீஸ் மூலமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம், இப்படி லோன் கட்டலைன்னு சொல்லி லோயர் லெட்டர்னு சொல்லி ஒரு ஃபேக்காக க்ரியேட் பண்ணி அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஏரியாவே உங்களை நாங்கள் தேடி வருவோம், ஜிஎஸ் மூலமாக வருவோம், உங்களை மானபங்கப்படுத்துவோம், அதனால் லோனை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டை போடுவாங்க. அப்போ என்ன செய்வீங்க, மானமாக காசான்னு பார்த்தா எங்களுக்கு மானம் தான் பெருசாக தெரியும். அப்போ என்ன செய்வோம், அவன் கேட்குற காசை கட்டி தான் முடிப்போம். சில பேர் நகை அடகு வச்சு கட்டின வரலாறுகளும் இருக்குது. இந்த ஆன்லைன் லோன் எடுத்து கடன்காரராக மாற நிறைய பேர் கூட இருக்கிறாங்க. விஷயத்தை சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி ஒன்றில் வேலை செய்கிறேன்னு வைங்களேன், உங்களோட ஃபோனில் மேனேஜர் நம்பர் இருக்கும். என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கால் பண்ணி சொல்லுவாங்க, இப்படி சுரேஷ்ன்றவர் காசு கட்டே இல்லை, லோன் கட்டே இல்லை, அதனால் அவருக்கு எதிராக நாங்கள் போலீஸில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன நினைப்பார் அந்த மேனேஜர், ஓகே இவன் ஒரு ஃப்ராடு பயல் அப்படின்ற மாதிரி நினைப்பார். அதே நேரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சில ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், அதே நேரத்தில் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, பெனிஃபிட்ஸ், அதெல்லாம் தடைப்படும். ஒரு கெட்ட பேர் உங்களுக்கு அந்த சமூகத்தில் உண்டாகும். இவன் கள்ளன் தான், இவன் ஆன்லைன் லோன் எடுத்துகிட்டு கட்டே இல்லை, இவன் பே காட்டுறவன் ஒருத்தன் அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட பேர் உண்டாகும். அதன் காரணமாக உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால், ஒரு பக்கத்தில் உங்களுக்கு கால் வந்து கொண்டே இருக்கும், மெசேஜ் வந்து கொண்டே இருக்கும், திரும்ப எடுத்து மிரட்டுவாங்க. இன்னொரு பக்கம் தெரிஞ்சவங்களும் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இன்னும் லோன் எடுத்து நீ இப்படி கட்டே இல்லையா, என்ன சிக்கல் உனக்கு, இப்படி ஏன் நீ என் நம்பரை கொடுத்த, நீ உனக்கு என்னென்று அப்ரூவ் நான் கொடுத்தேன், நான் என் நம்பர் நீ பாவிக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. அவங்களுக்கு சொல்லி விளங்க வைக்கவும் மேலாது, இந்த ஃபோனில் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணி தானே எடுத்தவங்க, நான் கொடுக்க இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லிடலாது. அவங்க என்ன நினைப்பாங்க, எந்த நம்பரை நீ கொடுத்துருக்க, நீ ஏன் கொடுத்த நீ அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை பிடிப்பாங்க. 2-3 பக்கத்தில் ப்ரெஷர் வரும்போது சில பேர் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொன்னால் தவறான முடிவுகளை எடுப்பாங்க. இது சும்மா ஜோக்கு சொல்லல, இந்தியாவில் நிறைய இடங்கள் நடந்திருக்கு. இப்படி ஆன்லைன் லோன் எடுத்த நிறைய பேர் இறந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மெயினாக கவர் பண்ணுற சில நாடுகள் இருக்குது. இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள், பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில நாடுகளை தான் இவங்க பெரும்பாலும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற வறுமை நிலையை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு, ஒரு கருவாக எடுத்துக்கொண்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்படி விரட்டி ஆன்லைன் லோன் மூலமாக காசு சம்பாதிப்பாங்க. இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2023ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமே இறந்திருக்கு இந்த ஆன்லைன் லோன் எடுத்து. அதன் காரணமாக வந்த பிரச்சனைகள் மூலமாக. இப்போ அவங்களுக்கு விஷயம் தெரியாதானே, கொஞ்சம் படித்தாங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு விலகி கொள்ளிடும், ஓகே இந்த ஆன்லைன் லோனால் பிரச்சனை வரான்னு சொல்லி. படிக்காத ஒரு பாமரர்களுக்கு கால் பண்ணி, இல்லாட்டி ஓரளவு படித்தவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன்னு என்ன செய்வாங்க, ஓகே இது பிரச்சனை தான் அதனால் அப்படின்னு சொல்லி உயிரை மாய்ச்சி கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் தற்கொலைக்கு நடவடிக்கைகள் எடுத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அண்மையில் 2-3 மாதங்களுக்கு முன்பு இலங்கையில் ஒரு யுவதி, அதுவும் ஒரு தாதி நர்ஸ், அவங்க இப்படி ஆன்லைன் லோன் எடுத்து அதன் மூலமாக ஏற்பட்ட சில பிரச்சனை மூலமாக அவங்களுக்கு நிறைய பேர் கால் பண்ணி விரட்டி, அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு கால் பண்ணி விரட்டி அப்படி செய்ய அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் வேறு வழி இல்லை, உயிரை மாய்ச்சி கொள்வோம் அப்படின்னு சொல்லி இறந்துருக்குறாங்க. இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. நிறைய பேர் லட்சக்கணக்கான பணத்தை, ஆயிரக்கணக்கான பணத்தை எடுத்து அதுக்கு வட்டிக்கு மேலே வட்டி போட்டு லட்சக்கணக்கான பணத்தை செலவழிச்சிருக்கிறாங்க இந்த ஆன்லைன் மாஃபியா, ஆன்லைன் ஷாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இலங்கையில் பார்த்தீங்கன்னா கூட சஜித் பிரேமதாச உட்பட சில முக்கியமான அரசியல்வாதிகளும் கூட பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக பேசியிருக்காங்க. தற்போது இருக்கிற அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசும் கூட இதற்கு எதிராக சில நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். மிக முக்கியமாக நாங்கள் பயப்படுற விஷயம் என்ன தெரியுமா, போலீஸில் ஒரு நம்பர் கொடுப்பேன், நீ ஆன்லைன் லோன் எடுத்துகிட்டு கட்டல அப்படின்னு சொன்னால் அது ஒரு பொய்யான ஒரு விஷயம். அது எப்படி கல்லணையை போய் இன்னொருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க இயலுமா, நடக்கிற விஷயமா? அப்போ கம்ப்ளைண்ட் போய் கல்லனே போய் இன்னொருத்தன மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு சொன்னால் போலீஸ் தூக்கி யாரும் வைப்பாங்க, கல்லனை தான் பிடிச்சி உள்ளே வைப்பாங்க. அப்போ அவன் கல்லன். ஸோ அவன் விரட்டுறதை பார்த்து அவன் லோயர்கிட்ட போகிறாது, போலீஸ்கிட்ட போகிறாது, அவங்களால ஒன்றுமே செய்ய இயலாது.
அவங்களால செய்யக்கூடியது ஒரே ஒரு விஷயம், உங்களோட ஃபோனில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸை வச்சு உங்களை மிரட்டுறது. அது மட்டும் இல்லாமல் உங்களை சும்மா சும்மா வீட்டுக்கு கால் பண்ணி கரைச்சல் கொடுக்குறது, தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணுறது. அதை தவிர்த்து நேராக அவங்களால வர இல்லாது, நேராக வந்து உங்களை கழுத்தை பிடிக்க இல்லாது, எந்த விதமான ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, எந்த விதமான ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கையும் உங்களுக்கு எதிராக அந்த ஆன்லைன் லோன் மாஃபியாக்காரர்களால் எடுக்கவே முடியாது. இது ஒரு சத்தியமான ஒரு உண்மை. காரணம் என்னென்னு சொன்னால், நாங்கள் நிறைய இடங்களில் தேடி தான் நான் இது சம்மந்தமாக உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். சும்மா மேலோட்டமாக சொல்ல இல்லை, மிக முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால், இதன் மூலமாக நானும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னு சொன்னால், நானும் கூட ஆன்லைன் லோன் பெற்று அது மூலமாக நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்கிறேன். காசு கட்டினாலும் கூட பின்னுக்கு ஆக வட்டி போட்டு நானும் எல்லா காசையும் கட்டினேன். பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் எனக்கு வேலை இல்லாமல் போயிட்டு, அப்போ என்ன செய்கிறது, ஒரே கால் வரும், நிறைய கால் பண்ணி விரட்டுவாங்க, போலீஸ் மூலமாக வருவோம் அப்படின்னு சொல்லி வைஃப் நம்பருக்கு கால் பண்ணுவாங்க, அப்பா கால் பண்ணுவாங்க. இந்த ஃபோனில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க, வேறு மாவட்டங்களில் இருப்பாங்க, அவங்களுக்கு கூட கால் பண்ணி இப்படி மிரட்டுவாங்க. உங்களோட ஃப்ரெண்டு இப்படி லோன் எடுத்தவர் ஏன் கட்டே இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற எடுத்து ஏதோ நான் கள்ளனுன்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு விளங்கப்படுத்தவும் இயலாது, அவங்க விளங்கி கொள்கிற மனநிலையிலையும் இருக்க மாட்டாங்க. ஒரு பக்கத்தில் பார்த்தா அவங்களோட விஷயமும் சரிதான், இப்போ எங்களுக்காண்டி அவங்களை எடுத்து விரட்டும் போது அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே இப்படி பிரசாந்த் தான் லோன் எடுத்தவன், அவன் கட்டே இல்லை, அதனால தான் இந்த நம்பர் கொடுத்துருக்கான் கள்ளன், ஸோ இவனை எடுத்து நாங்கள் இப்போ விரட்டணும், என்னென்ன நம்பரை அவன் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி என்னோட தான் குழம்பு பார்ப்பாங்க. சரியா? ஸோ இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சரி, இந்த ஆன்லைன் லோனால் பாதிக்கப்பட்டார்கள் வேறு யாரையும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், என்னுடைய நண்பர் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இனியிலிருந்து மிக கஷ்டப்பட்டு அவர் எடுத்த அமௌண்ட் என்னவோ கொஞ்சம் தான் எடுத்திருக்கார். எடுத்து அவர் அந்த காசை அடைக்கிறதுக்காக இன்னொரு ஆப்பில் இருந்து காசை எடுத்து ரொட்டேஷனில் விட்டு ஒரு 5-6 ஆப்பில் இருந்து எடுத்து அவருக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துருக்குறாங்க. இனியிலேருந்து மனம் உடைஞ்சு அவர் தவறான முடிவு எடுக்கிறதுக்கு போகிற ஒரு கட்டத்தில் தான் ஏதோ இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து என்னட்ட அந்த விஷயத்தை சேர்த்து விட்டது. என் நண்பன் மூலமாக இப்படி ஒருத்தர் கஷ்டப்படுறார், அவருக்கு ஒரு உதவி செய்ய, அவருக்கு ஏதாவது உன்னால் முடிஞ்சு ஏதாவது ஐடியா கொடு அப்படின்னு சொல்லி அந்த பிரபஞ்சம் தான் கொண்டு வந்து என்னட்ட சேர்த்தது. அதன் மூலமாக அவருக்கு என்னால் முடிஞ்ச சில வழிகாட்டல்களை கொடுத்து நானும் இப்படி கஷ்டப்பட்டேன். அவங்க நினைச்சு பயப்பட தேவையில்லை, நீங்கள் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க. முதலாவது செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், உங்களோட பக்கத்தில் இருக்கிற போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஒருவேளை அவங்க சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டே கொடுங்க, அங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இல்லாட்டி ஆன்லைனில் கூட இப்போ நம்பர்களை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து விடுறேன், எந்தெந்த நம்பர்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். இப்போ கூட முதல் நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னு சொன்னால், உங்களுக்கு கால் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த வாய்ஸ் கார்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் கூட நீங்கள் எந்த பேங்க்குக்கு போட்டிங்களோ, எவ்வளோ காசு கட்டியிருக்கீங்க, சகலதை உங்களுக்கு பண்ண ஒரு மெசேஜை கூட விடாமல், உங்களுக்கு இப்போ மெசேஜ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், போலீஸுக்கு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் சொல்லி அவனை எப்படி போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸில் இருந்து ஃபேக்காக லெட்டர் அனுப்புவாங்க, உங்களோட வீட்டுக்கு மெயிலுக்கு அனுப்புவாங்க. அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. போலீஸ் லெட்டர்னு அனுப்புவாங்க, லாயர் லெட்டர்னு சொல்லி அனுப்புவாங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கொண்டு நீங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கொடுக்குற நேரம் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. மெயினாக எங்கள்கிட்ட இருந்து எந்த விஷயத்தை தெரியுமா அவங்க யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க? பயம். நாங்கள் பயப்பட வழிகிட்டுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஓகே இவனை இன்னும் பயப்படுத்தலாம், இன்னும் காசு கொடுங்களா அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், உனக்கு மேலே நீ கூட்டு விசாரணைக்கு நீங்கள் அழைக்கப்படலாம், அல்லது உங்களோட வீட்டில் லாயர் வருவாங்க, போலீஸ் வருவாங்க, ரிகவரி ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, நீங்கள் அவமானப்படுத்தப்படுவ, உங்களோட ஊரில் அப்படி இந்த படங்களில் வர்ற மாதிரி இழுத்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. எல்லாமே ஃபேக் தான். பயப்பட வேணாம். நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான், நான் வேண்டின காசுக்கு மேலேயே கட்டிட்டேன், இனி உனக்கு ஒரு ரூபா கூட என்னால் தர முடியாது, உன்னால் செய்ய முடிஞ்ச நீ செஞ்சுக்கொள். இன்னும் ஓவராக போனாங்கன்னு சொன்னால், ஓகே நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கொள், உன்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கொள் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு பிறகு அவங்க ஆட்கள் எப்படி பம்புறாங்க, நகர்ந்து போகிறாங்க. அதுக்கு பிறகு அந்த நம்பர் டிஸப்பியர் ஆகிடும், காணாமல் போயிடும், வாட்ஸ்அப் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அவங்கள பார்த்து பயப்பட தேவையில்லை. எங்களுடைய பயன்தான் அவங்களுக்கான ஒரு மூலதனமாக இருக்குது. செய்ய வேண்டிய விஷயம், சைபர் கிரைமுக்கு இது சம்மந்தமாக அறிவிக்க உங்களோட பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இது சம்மந்தமாக டாக்குமெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இருக்கிற சகல ஆதாரங்களையும் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. கால் ரெக்கார்டிங், அவங்க அனுப்பின வாய்ஸ் மெசேஜ், ஸ்லிப்ஸ், மெசேஜ், சேட் பாக்ஸ், ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கொண்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அவங்களால ஒன்றுமே செய்யலாது. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மெயினாக இவங்க ஃபோக்கஸ் பண்ணுற யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ். வேலை செய்கிற எங்களாலேயே இந்த விஷயத்தை தாங்க முடியாதுன்னு சொன்னால் படித்து கொண்டிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பு ப்ரெஷரோடு சேர்த்து இதை எப்படி தாங்குவாங்க?
இப்படி அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இரக்கமும் இல்லை, மனிதாபிமானமும் இல்லை, மனசும் இல்லை. அந்த மிருகங்கள்கிட்ட அந்த ஆன்லைன் லோன் சுறாக்கள்கிட்ட தப்பிக்கிறதுக்கு முதல் நீங்கள் செய்ய வேண்டியது போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கான ஒரு விடுதலையை தரும் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு நீங்கள் பயந்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால், மேலே மேலே காசு கட்டுனீங்கன்னு சொன்னால், அதை ஒரு விஷயமா அவங்க எடுத்துக்கொண்டு திரும்ப திரும்ப உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டு தான் இருப்பாங்க. ஓகே, இந்த காணொலியை அப்படியே பார்த்து கொண்டிருங்க. இந்த காணொலியோட இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர் ஒருவர் எங்களோட பகிர்ந்து கொண்ட ஒரு கிளிப் ஒன்றை கூட உங்களுக்காக போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைன் லோன் மூலம் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வருகின்றது. இன்னொன்று சொன்னால், நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களுக்கு அவர்கள் எங்களை அறியாமல் எங்களுடைய கண்டக்டிலிருந்து நம்பர்களை எடுத்து அவர்களுக்கு எங்களை பற்றி பாரதூரமான விடயங்கள் காசு கட்டவில்லை என்றெல்லாம் கட்டின பிறகும் அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுகின்றார்கள். அவ்வாறு செய்கின்றதன் மூலம் நாங்கள் வேலை செய்கின்ற நிறுவனங்களில் எங்களுக்குரிய அவமானங்கள் ஏற்படுகின்றது, எங்களுக்குரிய ப்ரொமோஷன்களும் இல்லாமல் போகின்றது. அவர்கள் எங்களை தப்பான ஒரு கண்ணோட்டத்திலேயே பார்க்கின்றார்கள். மற்றும் எங்களுக்கு வீட்டிலே நித்திர கொள்கின்ற பொழுது அல்லது சாப்பிடுகின்ற பொழுது நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே இருக்கும். இந்த லோனை அடைப்பதற்காக பல்வேறுபட்ட இடங்களிலே நாங்கள் கடன்களை பெற்று ஒரு கடனாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. எனவே இந்த ஆன்லைன் லோனை எடுக்காதீர்கள். அவர் அந்த ஆன்லைன் லோனிலிருந்து தப்புவதாக இருந்தால் நீங்கள் போலீஸுக்கு முறைப்பாடு ஒன்றை கொடுங்கள். அதன் பின்னர் சைபர் கிரைம் மூலம் அந்த டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுங்கள். அவர் சப்மிட் பண்ணினதன் பிற்பாடு இந்த ஆன்லைன் லோனில் இருந்து நீங்கள் முழுமையாக வெளியேறலாம். ஆகவே நானும் இவ்வாறாக இந்த போலீஸ் முறைப்பாடுகள் செய்து சைபர் கிரைம்களின் ஊடாக செய்து பிரசாந்த் என்பவரை தொடர்பு கொண்டதன் ஊடாகத்தான் இந்த ஆன்லைன் மூலமாக ஏற்பட்ட இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை பெற்றிருக்கின்றேன். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த ஆன்லைன் மாசியா மூலம் உங்களுடைய நண்பர்கள் யாராவது லோன் எடுத்து அந்த லோனை கட்டவில்லை என்று சொல்லி உங்களுக்கு கூறியிருந்தால் நீங்கள் அதை நம்பாதீர்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த லோன் எடுத்தவர்கள் மீது பொய்யான ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தை கூறுகின்றார்கள். ஆகவே நீங்கள் அதனை நம்பாதீர்கள். அவர்கள் அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். உங்கள் நண்பர்களை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிந்திருக்கும். இருந்தும் அவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் அவர்களை தப்பானவர்களாக எண்ணுகின்றீர்கள். அவ்வாறு அவர்கள் எண்ணாதீர்கள். இந்த ஆன்லைன் லோன் மூலம் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. ஆகவே இந்த ஆன்லைன் லோனை எடுக்காதீர்கள் மக்களே. எனவே இந்த ஆன்லைன் லோனில் இருந்து நீங்கள் முழுமையாக வெளியேற வேண்டுமாக இருந்தால் இந்த போலீஸ் ஊடாக உங்கள் பிரதேசத்தில் இருக்கின்ற போலீஸின் ஊடாகவும் சைபர் கிரைம் ஊடாகவும் இந்த ஆன்லைன் பிரச்சனை நீங்கள் முழுமையாக விடுதலை பெறலாம். ஆகவே இவர் கூறிய இந்த காணொலியில் இருந்து நீங்கள் முழுமையாக இந்த காணொலியை பார்வையிடுங்கள். அவ்வாறு பார்வையிடுவதன் ஊடாக நீங்கள் ஆன்லைன் லோனிலிருந்து முழுமையாக விடுதலை பெற முடியும். மேலதிக விவரங்கள் தேவையாக இருந்தால் அவருடைய கண்டக்ட் நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள். இது தொடர்பான மேலதிகமான விளக்கங்களையும் ஆர்ஜே பிரசாந்த் அவர்கள் உங்களுக்காக வழங்குவார்கள். அந்த நண்பர் எங்களோட பகிர்ந்து கொண்ட அந்த அனுபவத்தை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. கடைசி மட்டும் நீங்கள் இந்த ஆன்லைன் லோன் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த விஷயம் பக்கமே போகாதீங்க. போனீங்கன்னு சொன்னால் நிச்சயம் அது ஒரு பெரிய பூதாகரமான ஒரு விஷயமாக மாறும். எங்களுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய, எங்களோட தவறான முடிவுகளை எடுக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறும் அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. சரி, நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னுடைய இந்த விழிப்புணர்வு காணொலியை பார்த்து ஒருத்தர் கூட தேவையில் ஆன்லைன் லோன் பற்றிய அந்த விழிப்புணர்வு அவருக்கு கிடைச்சாலும் கூட அது என்னுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். மற்றும் ஒரு காணொலியினூடாக அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ஆர்ஜே பிரசாந்த். மறக்காமல் இன்ஃபோ வித் ஷான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.